அதுவுமே உயரிய தர்மம். இருந்தாலும் அந்த கல்வி மூலமாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை மாறும், அவர்களது குடும்பமே மாறும். அப்படிங்கும்போது அதை செய்வதற்கு முன் செல்ல வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த 2 விஷயம் உலகத்தையே தலைகீழாக மாற்றும். பசித்த வயிறுடன் ஒருவன் உறங்க செல்கின்றான் என்னும் பொழுது அது அந்த மன்னனுக்கு ஆகாது. கல்வி கற்கும் அடிப்படையை உரிமையை ஒருவன் இழக்கின்றான் என்னும் பொழுது அந்த உலகத்திற்கே ஆகாது. இந்த 2ஐயும் சரி செய்ய வேண்டிய கடமை தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இருக்கிறது. இந்த 2 சரியாக செய்தோம்னாலே இந்த உலகத்தில் இருக்கிற பாதி கேள்விகளுக்கான விடையானது கிடைத்துவிடும். சாதாரணமாக இருக்கும், ஆனால் இது சரித்திரமாக மாற்றக்கூடிய உண்மை. எப்போவுமே தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இந்த 2 விஷயமுமே முக்கியமானது. ஏனென்றால் சத்தியம் தவறமாட்டார்கள், அதே போல தன் உள்ள எண்ணங்களுக்கு புறம்பாக நடக்க மாட்டார்கள். தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் அது எப்பொழுதுமே அவர்களிடம் இருக்கும். அதுபோக இந்த 2 கடமைகளையும் சரிவர கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக நம் மனதும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களும் சரி ரொம்ப தூய்மையானதாக மாறும். அந்த இடத்துல நம்மால் இறைவனை காண முடியும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களால். இப்போ வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுளிடம் விண்ணப்பம் வைப்பது அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மை சார்ந்த விஷயம். நம்ம எப்படி இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகமானது இருக்கும். ஏன்னா சில பேர் இறைவனிடம் பேரம் பேசுகிற மாதிரி பேசி பார்த்துருப்போம் இல்லைங்களா? எனக்கு இதை கொடு, நான் அதை கொடுக்குறேன், நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், அல்லது எனக்கு இது கிடைத்து விட்டால் நான் ஒரு பவுனில் காணிக்கை செய்கிறேன். இந்த மாதிரி வேண்டுதல் வைத்தவர்களை நாம் பார்த்திருப்போம். சில பேர் எதுவுமே இல்லை, எனக்கு இது நடக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் சங்கல்பம் செய்து கொண்டு வருபவர்களையும் பார்த்துருப்போம்.